தலாத்துல் மினல் மௌலிகா மூணு விஷயங்கள் இருக்கு. அது மனிதனை நாசமாக்கக்கூடிய செயல் தான். அதுல ஒன்றுதான் இஜாபுல் மர்இ பினஃப்ஸி. ஒரு மனிதன் அவன் கொண்டே அவன் திருப்தி அடையும், அவன் கொண்டே அவன் திருப்தி அடையும், பெருமைப்பட்டுக் கொள்வது. நாங்கள் இப்படி யாருக்கள் இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம் என்று உள்ளத்தை ஒரு பூரிப்பு தன்மையை உண்டாகும். இது மனிதன செயல்களை நாசமாக்கக்கூடிய செயல். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எப்பயும் எங்களோட விலகினங்கள், எங்களோட குறைகள், எங்களோட தவறுகள் இதுதானே எங்களோட ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கும். வயசு இத்தனையாச்சு, இன்னும் சரியான அமல்களை செய்ய கிடைக்க இல்லையே, எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, எவ்வளவு குறைகள் நடந்திருக்கு, எவ்வளவு பாவங்கள் நடந்திருக்கு, இதுதான் எங்களை சிந்தனைக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்பதான் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வோம். அப்பதான் இன்னும் அமல் செய்யறதுக்கு எங்களுக்கு உற்சாகம் உண்டாகும். இல்லைன்னா ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்றானே, யஇதுஹும் வ யுமன்னீஹிம் வ மா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. அவன் வாக்களிக்கிறான், நீ இப்படி செய், உனக்கு இப்படி கிடைக்கும். மாற்றமான வேலைகளை, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான, தீனுக்கு மாற்றமான வேலைகளை செய்யும்படி உள்ளத்துல எண்ணங்களை உண்டாக்கி, அப்படி அந்த வேலைகளை செஞ்சு அவனுக்கு இப்படி இப்படி நலவு நடக்க வேண்டிய கெட்டதை நல்லதா அலங்கரிச்சு காட்டுவான், வழிகேட நேர்வழியாக அலங்கரிச்சு காட்டுவான், பாவத்தை நன்மையாக அலங்கரிச்சு காட்டுவான். அதுதான் அவனுடைய வேலை. தஸீன் அலங்கரிக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, ஷைத்தான் சொன்னான், லஉஸையினன்னஹும் ஃபில் அர்தி வ லஉபியன்னஹும் அஜ்மஈன். நான் மக்களுக்கு பாவங்களை அலங்கரிச்சு காட்டுவேன், கெட்டதை நல்லதை போல அலங்கரிப்பேன், வழிகேட நேர்வழியை போல அலங்கரிப்பேன். அலங்கரிச்சு தான் நம்மளை வழிகெடுப்பேன். தவறானதை நலவானதை போல அலங்கரிச்சு அந்த பாவத்தை செய்ய வைப்பான், வழி தவற செய்வான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய கெடுதலிலிருந்து பாதுகாப்பாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எங்களோட முயற்சிகளை கொண்டு திருப்தி அடைய முடிவு எப்போ காட்டப்படுவதோ அப்பதான் திருப்தி அடைய. ஒவ்வொருத்தர முடிவு அவங்களோட சக்கராத்தை தான் காட்டப்பட போகுது. ஷைத்தான் சக்கராத்துடைய நேரத்தை வந்து முயற்சிக்கிறான். அவனோட முயற்சி உண்டாகிற நாள்ல இருந்தே ஆரம்பிக்கும். ஒரு கணவன் மனைவி ஒன்று சேரப்போலே ஷைத்தான் வந்துருந்தான். அதனால தான் அந்த நேரத்திலையும் ஷைத்தான கெடுதலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள என்று ஹதீஸ்ல வருது. அந்த நேரத்தில் ஓதக்கூடிய துவா, ஓதக்கூடியவங்களுக்கு தெரியும், பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபினா ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தை கொண்டு இந்த காரியத்தில் ஈடுபடுறேன், எங்களை விட்டு ஷைத்தானை தூரமாக்குவாயா. எந்த குழந்தையை நீ தரப்போறாயோ அந்த குழந்தையை ஷைத்தான கெடுதலிருந்து பாதுகாப்பாயா. அங்கேயே முயற்சி ஆரம்பிக்கும். அவன் முயற்சி செய்யலாம், வழிகெடுக்க. அவனுக்கு ஒரு முஸ்லிமான குழந்தை உருவாகுவதே விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் முழு முயற்சி மக்களை நரகத்தை தவிர்த்தான். முழு முயற்சி அவன் அல்லாஹ்கிட்ட உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறான். அவ்வளோ அடியார்களே நான் வழிகெடுப்பேன். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், உடைய பின்பற்றினவங்களையும் நாங்க நரகத்தை போடுவோம், உடைய பின்பற்றினவர்களை உன்னையும் நரகத்தை போடுவோம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால
தல்கீன் சொல்லுங்க, கலிமாவை ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. லக்கீனு மௌதாக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களை மௌத்தாக கூடியவங்க அவங்களுக்கு நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் தல்கீன் சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா அங்க உள்ளாக பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஈமான பறிக்கிறதுக்கு பயங்கர முயற்சியும் நடந்து கொண்டிருக்கு. அது கண்ணுக்கு எங்களுக்கு விளங்குது இல்லை. எனவே தான் அவர் கலிமாவுடைய அடிப்படையில் வாழ்ந்தவராக இருந்தால், வளமையான கலிமா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தால், அந்த நேரத்தில் ஷைத்தான முயற்சி அதனால் அவர் தவறி போவேன். அதனால தான் ஞாபகப்படுத்தப்படும். வற்புறுத்தையில் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நோய்கள் கடைசி நேரங்கள் என்று விளங்கினா டாக்டர் மாற்ற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கொண்டு போறது உண்மையிலே கவலையான விஷயம். நாங்கள் எங்களுக்கு விளங்குது நோயாளிகள் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கடைசி நேரத்தில் மௌத்து எப்படியும் இருக்கு, ஒருத்தராலே ஒன்றும் செய்யல. அந்த மௌத்தாவோட நேரத்தையாவது நிம்மதியா மௌத்தாவும் நிம்மதியா மௌத்து வரும். கலிமாவை சொல்லி குர்ஆன் நல்ல விஷயங்களை காதல கேட்டுக்கொண்டிருக்க போல என்று அது மலக்குமாறு வரக்கூடிய நேரம். மலக்குமாறு அதனால தான் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி கொஞ்சம் வாசங்களை போட்டு வைக்கிறாங்க. துப்புரவாக அந்த நேரத்தில் துப்புரவா இருக்கணும். என்ன மலக்குமார் நஜீஸ் இருக்கிற நாற்றங்கள் உள்ள இடத்துல மலக்குமார்கள் வர வெறுக்கிறாங்க. வந்தே ஆகணும், ஆனால் வெறுப்போட வருவாங்க. அதனால தான் பள்ளிக்குள்ள வரக்கூடிய நேரத்திலையும் நாற்றங்களோட வராதிங்க. இன்னல் மலாயிகத்த தத்தஅத்தா மிம்மா யத்தஅத்தா மின்குல் இன்சான் இலா மிஸ்லிஹி. மனிதர்களுக்கு எந்த நாற்றங்கள் வாடைகள் அது கஷ்டத்தை கொடுக்குதோ, நோவினியை கொடுக்குதோ, அதே மாதிரி மலக்குமாருக்கும் நாற்றங்கள் அது கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொன்னாங்க சொல்லலாம். அதனால மக்களுக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் மனமாக வரும், குறைஞ்சது நாற்றம் இல்லாம வரும், சுத்தமா வரும். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த மௌத்தாவுக்குரிய நேரத்தை மலக்குமார் அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அடிக்கடி வேதனை கேட்கணும். அப்ப நாங்க வீட்டுக்கு டாக்டர்மாக ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அதுக்குள்ள செலவுகள், பெரிய செலவுகள். கடைசி நேரத்தில் சில நேரம் ஆள் மொத்தாழி இருப்பா, கஷில்ல விலங்குல ஏதோ ரூம் இருக்கிற மாதிரி. அவ அவசரமா தரவும் மாட்டாங்க. அவளோட ப்ரொசீஜர் பண்ணி அவளோட முறைகள் இருக்கும். அந்த முறைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த முறையில தான் தருவாங்க. அதனால எங்களுக்கு புத்தக அதுக்காக நான் சொல்லிங்க, உங்களுக்கு நோய்க்கு மருந்து இருக்காதீங்க. அந்த முயற்சியெல்லாம் செய்யுங்க, தேவைக்கேற்ற மாதிரி செய்யுங்க. எங்களுக்கு விளங்குது கடைசி நேரங்கள் என்று விளங்கினா நம்பிக்கையான ஒரு டாக்டரை வர வச்சு அவளை வச்சு செக் பண்ணிடணும். டாக்டரோட எங்களுக்கு அறிமுகமானவங்க, முகப்பத்தானவங்க தள்ளி கொடுத்தா யாரும் வருவாங்க. அப்படி யார் கொடுத்த நம்பிக்கையானவங்களை வர வச்சு இப்போ நிலைமை இப்படி இருக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது நல்லமா, நம்ம போய் இருக்கிறது நல்லமா, எந்தத்தை கொஞ்சம் விளங்கி அப்போ அவருக்கு விஷயங்கள் நல்ல விளம்பரமாக அந்த துறையில் உள்ளவங்க அவங்க சொன்னாங்கன்னா கொண்டு போய்க்கு வேலை இது கடைசி நேரம் ஏதோ அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அடுத்த வேலை வெற்றியை தான் செய்ய வேண்டியது. ஒரு நோயை யாராலே பிடித்திருக்கே இப்பட்டே தான் அது போயிட்டே தீரும். என்ன போனாங்க உலகூத்துடைய குருஜி விஷயதா பலமான பாதுகாப்பான கோட்டைக்குள்ள இருந்தாலும் ஐநமா தகூனு யுத்ரிக்கும் மௌத். நீங்க எங்க இருந்தாலும் மௌத்துக்குள்ளே வந்தாலே சொன்னாங்க. பலமான கோட்டையில பாதுகாப்போடு இருந்தாலும் மௌத்து மலக்குள் மௌத்துக்கு எந்த தடையும் இல்லை. அவர் அங்க போக வர மாட்டார், இங்கே வர மாட்டார், டொய்லெட் இருந்தா வர மாட்டார், குளிச்சு கொடிக்குள்ள வர மாட்டார், அப்படின்னு ஒன்று இல்லை. அவருக்கு எந்த தடையும் இல்லை. எந்த செகண்ட்ல புத்தகம் எடுக்க சொல்லி அல்லாவுடைய கட்டளையோ அவர் அவ்வளவு தடைகளை தாண்டி மலக்கும் போது எடுப்பார். அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அமல் செய்யறதோட இந்த அமல்களை அல்லாஹ் கிட்ட இதை கபூல் பண்றதுக்காக தான் அதிகமாக கொண்டாடுவோம். ஏன்னா ஊழியர் தந்தை அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காபத்துல்லாவை மகனோட சேர்ந்து கட்டி தேசி இல்லை, பாலைவனத்துல புட்பூண்டு இல்லை, மரம் செடி கொடிகள் இல்லை, சாப்பாடுகளுக்கு ஏற்பாடுகள் இல்லை, எவ்வளவு சிரமத்தோட இன்னைக்கு மாதிரி நவீன ஏற்பாடுகள் ஒன்றும் இல்லை, எவ்வளவு சிரமத்தோட அந்த காபத்துல்லாவை கட்டியிருப்பாங்க. அவ்வளவு பெரிய
ஏற்றுக்கோயா, கபூல் பண்ணியா, கபூலியத்தை தான் கேட்டான். எனவே அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் என்றா எனக்கு வேண்டிய எல்லா பாக்கியங்களும் துன்யா ஆகிரத்துல எல்லா பாக்கியங்களையும் நல்லா தந்துடும். அந்த குடும்பத்துக்கு செஞ்ச பரக்கத்தை தான் நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கும் யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பரக்கத் செஞ்சதை போல ரசூலுல்லாஹ்வுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு பரக்கத் செய்வாயாக என்று நாங்கள் துஆ கேட்டுக்கொண்டே. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனைவியை குழந்தை அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டு ரப்பனா இன்னி அஸ்கன்து பிதுர்ரியதி பிவாதி கைரி தி ஸரஇ இன்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தர்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இந்த தியாகங்கள் பெரும் தியாகங்கள். மனைவிய குழந்தைய அந்த இடத்துல பள்ளத்தாக்குல விட்டுட்டு போக சொல்லி அல்லாஹ் கட்டளை. புத்திக்கு படவே மாட்டாது மேலான சோதனை. மக்கள் இல்ல, மனிதர்கள் இல்ல, தண்ணி இல்ல, மரச்செடி கொடிகள் இல்ல, சாப்பாட்டுக்கு எந்த ஏற்பாடும் இல்ல. ஒரு பச்சை குழந்தையும் ஒரு தாயையும் அந்த இடத்துல போட்டுட்டு போனா பெரிய என்ன புத்தி சொல்றது மௌத்தா விட்டுருவா. வெளிநம்பர் ஒண்ணுதான் இருக்கு. எங்களோட பார்வையும் புத்தியும் என்ன சொல்லும், இப்படி போட்டுட்டு போனா அவ்வளவுதான். பால் குடிக்கிற புள்ள ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட தூரம் போயிட்டு தான் இந்த துஆவை கேட்டாங்க. யா அல்லாஹ், எந்த புற்போண்டும் இல்லாத, மரம் செடி கொடிகள் இல்லாத பள்ளத்தாக்குல எங்க மனைவியை குழந்தையை விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். ஏன்? லியுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக. இந்த அஸ்கன்து பிதுர்ரியதி பிவாதி கைரி தி ஸரஇ இந்த பைத்திகல் முஹர்ரம் லியுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக சங்கையான காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல நான் விட்டுட்டு போறேன். யா அல்லாஹ், ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களோட உள்ளங்களை யா அல்லாஹ் இந்த பக்கம் திருப்பி விடுன்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்க்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு காரணங்கள் தேவை. காரணங்கள் இல்லாமலே காரியங்களை செய்வார். காரியங்களை செய்யறதுக்கு காரணங்களை உருவாக்குவார், இல்லாததை உருவாக்கிடுவார். எல்லாம் அவன கட்டுப்பாட்டு அவன கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப மக்கள் இந்த இடத்துக்கு வரணும் என்று வாரத்துக்காக துஆ செய்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி வருவாங்க? ஒன்றுமில்லை வாரத்துக்கு. ஒரு மக்கள் வந்து குடியிருக்கிறேன் ஒரு இடத்துல முதலாவது தண்ணியை தான் பார்ப்பாங்க. தண்ணி இல்லாம வாழ இல்லை. அப்ப அந்த அறவே அந்த ஏற்பாடு இல்லை. அதெல்லாம் யோசிக்க இல்லை. துஆவா கேட்டாங்க. அல்லாஹ் எல்லாம் செய்யக்கூடியவர், அவனுக்கு எல்லாமே அவன் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவன். எனவே அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சான். தியாகத்துக்கு பின்னால் துஆ செஞ்சான். فجعل أفئدة من الناس تهوي إليهم, அதோட கேட்டாங்க வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், பழங்களை சாப்பிடுவதற்கு அவர்கள் கொடுப்பாயா. பழம் எங்க? பாலைவனத்துல. பாலைவனத்துல எங்க பழம்? நீ அப்படி பழங்களை அவங்க சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க, அவனுக்கு சுகூர் செய்வாங்க. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் கேட்ட துஆ எல்லாம் கபூல் செஞ்சான். இன்றைக்கு மக்கா மதீனா எடுத்தா என்ன இருக்காங்க? இவ்வளவு உலகம் போகுது. சமாளிச்சு கொள்ளையில்லாத கிரௌட், சமாளிச்சு கொள்ளையில்லாத ஜனம். சுப்ஹானல்லாஹ். பார்க்கறதுக்கு அழகான காட்சிகள், கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகள். எங்கட நாடு ஏதா எங்க நாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய மக்கள் வராங்க. ஏதா அழகான டேஸ்ட் ஆஃப் பாரடைஸ் என்றாங்க, இது சொர்க்கம் என்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஆறுகள், தோட்டங்கள், மலைகள், தண்ணீர் வீழ்ச்சிகள் எல்லா அமைப்புகளும் இங்கே இருக்கு. அதனால தூர நாடுகளில் மக்கள் வராங்க. அப்படி ஏதாவது இருந்தா மக்கள் அந்த நோக்கத்தோடு அங்க போவாங்க. அல்லாஹ் மக்கா மதீனால அப்படி ஒரு சூழ்நிலை வச்சிருந்தாங்கன்னா மக்கள் அதுக்காகவே போவாங்க. அதனால அங்க சுத்தி வளைச்சு பார்த்தா கல்லும் பாலைவனமும் தான் இருக்கு. என்ன இருக்கு? இதுதான் விளக்கு. 18 தூரத்துக்கு பாலைவனமா இருக்கு. சுத்தி வர கல்லு மலைகளாக இருக்கு.
தண்ணிக்கும் சரியான தத்துவார். எனவே வாரவங்க வெறுமனே இதை மட்டும் நோக்கமாக வச்சு வரணும் என்ற ஏற்பாட்டில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமி அப்படி அமைச்சிருக்கிறார். ஆனா எல்லா பாக்கியங்களும் அங்கதான் இருக்கு, எல்லா பாக்கியங்களும் அங்கதான் வச்சிருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தோடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த பரிதமான ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து, பெரியோர் கூட்டம் எங்கள் ஊர்கள் இருந்தாலும் அமல் செய்யறதுக்கு ஆசையோடு அமல் செய்யறதும் சிறிய கூட்டத்தை அமல் செய்யறதுக்கு இன்பம் தேவை, இபாதத்துல இன்பம் தேவை. அதுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்துல மன்றாடுவோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்துல அழுது துஆ கேட்போம். யா அல்லாஹ், அமல் இபாதத்துல இன்பத்தை தாயா, தொழுகையில இன்பத்தை தாயா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத், என்ற கண் குளிர்ச்சி தொழுகையில கேட்டாங்க. தொழுகையில கண் குளிர்ச்சி. அரிஹ்னா யா பிலால், பிலால் ரலியல்லாஹு தஆலா தான் பாங்க சொல்லுவாங்க, காமத் சொல்லுவாங்க, இகாமத் சொல்லுவாங்க. அப்ப தொழுகைக்கு இகாமத் சொல்லுங்க என்றதுக்கு பதிலாக அரிஹ்னா யா பிலால், ஏ பிலாலே எங்களுக்கு ராஹத்தை தாங்க, இந்த வார்த்தையை பாவிச்சு. இகாமத் தொழுகை இகாமத் சொல்லுங்க என்று சொல்றதுக்கு பதிலாக எங்களுக்கு ராஹத்தை தாங்க. ஏன்னா உள்ளத்துக்கு ராஹத்தை தரக்கூடிய தொழுகைக்கு இகாமத்தை சொல்லுங்க. தொழுகையில இன்பம் இருக்கு. அல்லாஹ் எங்களை எல்லோருக்கும் நசீபாக்குவாங்க. நாங்கள் எத்தனை சம்பவங்கள், பெரியார்கள், முன்னோர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இஷாக்கு தக்பீர் கேட்டு, இஷாக்கு பின்னால் சுபத்திர ரக்காத் தொழுது தக்பீர் கேட்டினவர் சுபவுடைய அதானுடைய சத்தத்தை ஆக்கிக்கு அவரும் தொழுகையில இன்பம், குர்ஆன் ஓதுறதுல இன்பம், துஆல இன்பம், ருக்கு சுஜூதுல இன்பம். இந்த இன்பம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு துஆவும் கேட்கணும். அதே போல விசேஷமா எங்களோட கண்ணையும் பாதுகாக்கணும். பார்வையை பாதுகாத்தா இபாதத்துல இன்பம் கிடைக்கும். பார்வை பயங்கரமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஸர் சஹபுன் மஸ்மூமுன் மின ஷைத்தான், பார்வை என்பது ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட ஒரு அம்பு. சும்மா அம்பால குத்தினா மௌத்தா போக மாட்டாங்க. பட வேண்டிய இடத்துல பட்டா மௌத்தா விடுவாங்க, இல்லைன்னா காயம் தான் விடுவாங்க. மருந்து செஞ்சுது நஞ்ச பூசி குத்தினா கொஞ்சம் பட்டாலும் நஞ்சை உடல்ல மறைவு செஞ்சு போயிடும். அப்ப பார்வைன்றது அதை போல இல்லை, பயங்கரமான விபச்சாரம் ஆரம்பிக்கிறது பார்வையை கொண்டு இல்லை. அல்ல ஐநாது தஸ்னியா வசினா நஸர் என்று சொன்னாங்க. ரெண்டு கண்ணும் விபச்சாரம் செய்து கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பதில்லை. ஒவ்வொரு உறுப்பையும் சொன்னாங்க. எதானி சினாஹுமா அல்-பாக்ஷனா, ரெண்டு கையுடைய சினா ஒரு மகரமில்லாத பெண்ணை பிடிக்குது. ரிஜ்லான் சினாஹுமா அல்-மஷ்ய், ரெண்டு காலுடைய சினா ஒரு பெண்ணை நாடி போவது. கடைசியாக ஓட்ட சொல்லிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு ஃபர்ஜ் யுஸத்திகு அவ் யுகத்திகு, மறைவிடம் அதுதான் இதை உட்படுத்துது அல்லது பயன்படுத்துது. ஆரம்பிக்கிறது பார்வையை கொண்டு, முடிவும் பயங்கரமா அமையும். பெரும் பாவம். கல்யாணம் முடிச்ச ஒருத்தர் ஜினால ஈடுபட்டாருன்னா மார்க்க சட்டப்படி கொள்ளும். கல்யாணம் முடிக்காத ஜினால ஈடுபட்டாருன்னா ஊரு கசையாக்கி கொடுக்கும். ஆளை கொண்டாலும் இன்னும் பெரிய பாவம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அமல் இபாதத் செய்வதோட அதை விட முக்கியம் என்னன்னா இப்படிகளை செஞ்சு ஆகணும். எங்களை அல்லாஹ் தடுத்தவைகள் என்று எங்களை பாதுகாக்கணும். முஃமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்குள்ள சொல்றார், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். முஃமின்கள் ஏழு கண்ணுள்ள முஸ்லிம் முஃமின்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போவாங்க. குர்ஆன் சொல்லுது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போறதுக்கு சில தகமைகள், சில சிஃபாத்துகள், சில அமல்கள் தேவை. அந்த அமலை இந்த ஆயத்துல சூரத்துல் முஃமினூன்ல சொல்றாங்க. ஏழு விஷயம் சொல்றாங்க. அதுல ஒன்றுதான் இது. இது என்னன்னா, முஃமின்கள் தன்னை மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வார்.
பாவங்கள், சிறிய பெரிய பாவங்கள் நடக்குது, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். துபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, உண்மையான தௌபாவாக அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறார். அவன் எல்லா பாவத்தையும் இந்த அல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக சொல்கிறான். எந்த அளவு பாவம் செஞ்சு எங்களோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா? நாங்க அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். எவ்வளவு பாவம் செஞ்சீங்க? நபி சொன்னாங்க, இந்த அளவு பாவம், பூமியிலிருந்து வானம் வேகம் வரைக்கும் பாவங்கள் செஞ்சு அந்த அளவு இந்த வானம் பூமிக்கு இடத்த பாவத்தால நிரப்பக்கூடிய அளவுக்கு பாவங்களை செஞ்சு நீங்க மன்னிப்பு கேட்டாலும் நல்லா மன்னிச்சு. உலகத்தில் இருக்கிற மண்ணுடைய அளவு, மண்ணை நெருக்கால கேளது, மண்ணுடைய அளவு தவறு பாவங்களை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாலும் அவன் மன்னிக்க தயார். இவன் ஆதம் لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك. அடியானே, பூமியிலிருந்து வானம் வரைக்கும் மேகம் வரைக்கும் நீ பாவங்களை செஞ்சு மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் சொல்றான், அவன் எல்லா பாவத்தையும் மன்னிக்க தயார். நீ உண்மையான மன்னிப்பு கேட்கும். இப்னு ஆதம் لو أتيتني بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيت بقرابها مغفرة. உலகத்தில் இருக்கக்கூடிய மண்ணுடைய அளவு பாவங்களை செஞ்சு இணை வைக்காத நிலைமையை நீ சந்தித்தால் நான் மண்ணுடைய அளவு மன்னிப்பு தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மன்னிக்க தயார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அவன் தயார், நாம மன்னிப்பு கேட்க தயார். தௌபா என்ன உங்களுக்கு தெரியும்? தாபா என்ற அரபி வார்த்தையுடைய கருத்து ரஜா, செஞ்ச பாவத்திலிருந்து மீண்டார். அதுல நிபந்தனைகள் எங்களுக்கு தெரியும். அடிக்கடி நாங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், செஞ்சு கொடுக்கிற பாவத்தை முதலாவது விடுவோம். இதுக்கு பின்னால நான் செய்ய மாட்டேன் என்று எங்களோட உள்ளத்துல ஒரு உறுதி இருக்கும். அந்த செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கண்ணீர் வடிச்சு துவா கேட்கும். அழுக வருவதில்லை, அழுகிற மாதிரி சைக்கிளையாவது செய்யும். அடியார்களுடைய ஹக்குகள் ஏதாவது எடுத்திருந்த அநியாயமாக அதை திருப்பி கொடுத்துடும். நொத்தட்ட காணியை பிடிச்சு கொண்டு அல்லா கிட்ட தௌபா செஞ்சு தருகிறார். இவர் அந்த எடுத்த காணியை பிடிச்ச ஊட்ட அல்லது எதை அநியாயம் எடுத்திருக்கிறாரோ அதை உரியவங்க கையில ஒப்படைச்சுட்டு அல்லா பண்ணிவிட்டு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் சொல்ல வந்த விஷயம் பார்வை மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, எந்த ஒரு முஸ்லிம், அது இது ஆணுக்கு தான் பெண்ணுக்கு தான், எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு பார்வையை திருப்பிக் கொள்வாரோ அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஒரு இபாதத்தை ருசியை கொடுக்காம விட மாட்டாங்க. மாமி முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசினி இம்ராஅத்தி ثم يعض بصره الا اخلف الله له عباده يجد حلاوتها. இபாதத்துல ஹலாவா இல்லை. இபாதத்துல ஹலாவா இருப்பு சொல்லு, டேஸ்டோட இருக்கு இபாதத். ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. திக்ருடைய டேஸ்ட் வேற, திலாவத் குர்ஆன் ஓதுனதுல டேஸ்ட் வேற, தொழுகையோட டேஸ்ட் வேற, சதகாவுடைய டேஸ்ட் வேற. இப்படி ஒவ்வொன்றுல ஒவ்வொரு அமலுக்கு தனி டேஸ்ட் உண்டு. அந்த அமலுடைய டேஸ்ட் எப்ப கிடைக்கும்? அந்த மாதிரி. ஏன்னா நஃப்ஸ் சொல்றது திரும்ப இன்னைக்கு பார்த்து பண்றது, இன்னொன்னைக்கு பார்க்கறது. நாங்க எதிர்பார்க்காம பட்ட பார்வை அதுதான், அதுக்காக மதி வழக்கல் ஊழாயினா வழக்கல் ஊழாயினா முதலாவது பார்வை உங்களுக்கு அனுமதி. முதலாவது பார்வை பார்த்ததல்ல, பார்த்து பட்டது. சிலவங்க கேட்கிறாங்க, முதலாவது பார்வையிலேயே பார்த்தோடே இல்லை சரியா? பார்த்து பட்டா மிஸ்டேக்கா உடனே பார்வை திருப்பி போடும். நஃப்ஸ் சொல்றது பார்க்க சொல்லி. ஏன்னா இந்த உலகத்திலே மிக கவர்ச்சியான வஸ்து ஆண்களுக்கு பெண்கள் என்ன? இந்த உலகத்திலேயே வாகனத்தை விட, நகையை விட, உடுவாசல், காடி பூமி எல்லாத்தை விடவும் மிக கவர்ச்சியான ஃபித்னா பெண்கள். இந்த உலகத்துல நான் ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை போல பயங்கரமானது வேற எதுவும் இல்லை. எல்லாம் செஞ்சு கொள்ளையில
இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஒன்று இல்லை. அவங்க நினைச்ச மாதிரி கொடுக்குறாங்க, போறாங்க, வராங்க, என்ன செய்யலாம். அவங்க அவங்கள இஷ்டப்படி நடக்கிறாங்க. எங்களுக்கு அவங்கள நேரடியாக தடுத்து நிறுத்துற அளவுக்கு எங்கள்கிட்ட சக்தி இல்லை. ஆனா உள்ளத்தால இது கவலைப்படணும், உள்ளத்தால வெறுக்கணும், எங்களையே பாதுகாக்கணும், எங்களையே பாதுகாக்கணும். அதுக்காக பெண்கள் எல்லாம் அவங்களோட பேசக்கூடாது, தொடர்பு வைக்கக்கூடாது, எல்லாம் நடக்கே. கொடுக்கல் வாங்கல், பேசுறது, கலைக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்காங்க. ஒரு முறையோடு எங்களுக்கு சொல்லப்பட்டு அப்படி ஒன்றுமே பெண்களை ஒதுக்கி தள்ளையில. பெண்கள் இல்லைன்னா நாங்களே இல்லை. ஆனா இஸ்லாம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த மார்க்கம், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அந்நியவர் சொல்றாங்க பெண்களுக்கு இஸ்லாம்ல சுதந்திரம் இல்லை. வந்து பார்த்து போனதுக்கு பின்னால்தான் சொல்றாங்க பெண்களுக்கு இருக்கிற கண்ணியத்தை போல இஸ்லாத்தில் இருக்கிறத போல வேற எந்த மாற்றத்தையும் இல்லை. உங்களை எங்கேயும் ராமணி ப்ரோக்ராம் நடந்துச்சு, நான் நினைக்கிற போனகிழமை இதுதான் ஃபவுண்டேஷன். அதுல வந்தவங்க பக்தஸ்மார் வந்தாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 38 ப்ரோக்ராம் நடந்திருக்கு. கல்ச்சர் ஏரியாவில் நிறைய நடந்திருக்கு. அப்ப இந்த அந்நிய மக்கள் வந்து அந்த பேனர்களை இதுகளை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்களை காதால கேட்டு விலகி அதுக்கு பின்னால அவங்களோட சந்தேகங்கள் அதுகளை கேட்டு தெளிவை அடங்கி கொண்டு அவங்க சொல்றாங்க, இவ்வளவு புனிதமான இஸ்லாமா, இஸ்லாத்தை நாங்கள் தவறா விலகி இருந்தோமே, இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம், ஏன் இந்த விஷயங்களை எங்களுக்கு நேரத்தோடு சொல்லித்தர இல்லை கேட்கிறார். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க ஏன் நேரத்தோடு செய்ய இல்லைன்னு கேட்கிறார். நாங்க இந்த தீன இந்த மக்களுக்கு சொல்ல தவறிட்டோம். வேண்டாம் சார், தீன மக்களுக்கு சொல்ல தவறிட்டோம். நாங்க மட்டும் எங்களை வாதத்தையும் அமல்லையும் எங்களைய பற்றி யோசிச்சு எங்களை காலத்தை கலைக்கிறோம். அந்த முயற்சிகளை மட்டும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், மையத்து வந்திருக்கு. ஒரு ஜனாதா தொழுகையில கலந்து கொண்டா ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும். கீராத் என்பது உகது மலையாளம் நன்மை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மையத்து தொழுகையில கலந்து கொள்வோம். மையத்து தொழுகையை பிற்படுத்தக்கூடாது. இன்னைக்கே தொடர்ந்து எல்லாரும்